ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு கீர்த்திஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, கோதுமை மாவு வச்சு டேஸ்டியாக ஈஸியாக செய்யக்கூடிய டம்ளர் கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் 3/4 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இதை நல்லா மிக்சியில் மாற்றி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போ அரைச்ச சர்க்கரையை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கோங்க. எந்த கப்பால் சர்க்கரை எடுத்தீங்களோ அதே கப்பளவு 1 டம்ளர் கோதுமை மாவை நல்லா சலித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதில் உள்ள கப்பிலாம் இல்லாமல் கேக் நல்லா டேஸ்ட்டாக வரும். ஸோ கோதுமை மாவை சலித்து எந்த டம்ளரால் சர்க்கரை எடுத்தீங்களோ அதே டம்ளரால் 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட மெஷரிங் கப் இருந்துச்சுன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். எந்த கப்பால் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் எல்லா அளவுமே எடுக்கணும். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வாசனை இல்லாத ரீஃபைன் ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்மெல் இருக்கிற கல்லெண்ணெய் நல்லெண்ணெய் அதெல்லாம் சேர்க்கக்கூடாது. இப்போ கொஞ்சமாக பேக்கிங் சோடா, 1 பிஞ்ச் அளவு உப்பு, 1 ஸ்பூன் வாசனை இல்லாத ரீஃபைன் ஆயில் சேர்த்து எடுத்துக்கோங்க. உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எந்த கப்பால் மெஷர்மெண்ட் எடுத்தோமோ அதே கப்பால் 1 கப் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. பால் வடிகட்டி சேர்த்துக்கோங்க, ஏன்னா அதில் ஆடலாக இருக்கும். இப்போ இது கூட 2 ட்ராப்ஸ் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. நம்ம கேக் அந்த ஃப்ளேவருக்காக இது சேர்க்குறோம். உங்கள்கிட்ட இல்லைன்னா சர்க்கரை அரைக்கும் போதே 3 ஏலக்காய் போட்டுக்கோங்க, வாசனை நல்லாயிருக்கும். ஸோ பாலை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரே டைரெக்ஷன்லேயே மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு கேக் நல்லா ஃப்ளஃபியாக சாஃப்டாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு எந்த டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணுறீங்களோ அதே டைரெக்ஷனில் இந்த மாதிரி லங்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுவே கோதுமை மாவுக்கு பதிலாக நம்ம மைதா கூட யூஸ் பண்ணிக்கலாம். எக்லெஸ் கேக் தான். ஸோ எக் சாப்பிடாதவங்க கூட கேக் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரே டைரெக்ஷனில் தான் மிக்ஸ் பண்ணணும். இந்த கேக் பண்ணுறதுக்கு ஓவன் தேவையில்லை, மைதாவும் நம்ம யூஸ் பண்ணல. நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சே, எல்லார் வீட்லேயும் டம்ளர் இருக்கும். ஸோ வீட்டில் உள்ள பொருளை வச்சே டம்ளர் கேக்கு ரொம்ப ஈஸியாக பண்ணுறோம். மிக்ஸ் எதுவும் இல்லாமல் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும், அப்போ தான் கேக் நல்லா சாஃப்டாக வரும். நம்ம ரெடி பண்ண மிக்ஸிங்கை கேக் மோல்டு இருந்தால் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் டம்ளர் எடுத்திருக்கேன். இது போல் 3 டம்ளர் எடுத்துக்கோங்க. டம்ளரில் 1 ஸ்பூன் எண்ணெய், அப்படி இல்லைன்னா கீ ஆட் பண்ணிக்கோங்க. நான் 3 டம்ளர்லேயும் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ நம்ம எண்ணெய் இதில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 3 டம்ளர்லேயும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த டம்ளரில் ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்து நல்லா இந்த மாதிரி எல்லா சைடும் படுற மாதிரி தூவி எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு கேக் ஒட்டாமல் பிடிக்காமல் வரும். இந்த மாதிரி கோதுமை மாவை நான் 3 டம்ளர்லேயும் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச மிக்ஸிங்கை 3 டம்ளர்லேயும் சேர்த்துக்கோங்க. நம்ம டம்ளர் ஃபுல்லாக ஊற்றக்கூடாது, ஏன்னா கேக் பொங்கி வரும். ஸோ ஃபுல்லாக இருந்துச்சுன்னா பொங்கி வெளியில் வந்துடும். ஸோ 1/2 டம்ளர் அப்படி இல்லைன்னா 3/4 டம்ளர் நீங்கள் ஊற்றி எடுத்துக்கோங்க. 1 டம்ளர் கோதுமை மாவு எடுத்தேன், எனக்கு 3 டம்ளர் கிடச்சிது. இப்போ இது இப்படியே இருக்கட்டும். ஒரு அகலமான பாத்திரம் அப்படி இல்லைன்னா குக்கர் ஒரு ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா ஹீட் ஆகட்டும். உங்கள்கிட்ட நட்ஸ் இருந்தால் நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நட்ஸ் இல்லைனாலும் விட்டுடலாம். நட்ஸு சேர்க்கும்போது நமக்கு கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் பாதாம், பம்ப்கின் சீட்ஸ்லாம் இருந்ததுனால அதை சாப் பண்ணி எடுத்து டம்ளர்லேயும் தூவி விட்டுக்கிறேன். குழந்தைங்களுக்கெல்லாம் கடையில் வாங்காமல் இந்த மாதிரி வீட்டிலையே செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம கோதுமை மாவுக்கு பதிலாக ராகி மாவு கூட நம்ம இதை சேர்த்துக்கலாம். இன்னும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்கு. இப்போ நான் எல்லா டம்ளர்லேயும்
நட்ஸ் எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ப்ரீ ஹீட் பண்ண குக்கரில் ஒரு ஸ்டாண்ட் வச்சு அது மேலே ஒரு தட்டு வச்சுக்கோங்க. ஸ்டாண்ட் இல்லைன்னா அடியில் உப்பு போட்டு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. நம்ம தட்டு ஏன் வைக்கிறோன்னா அப்போ தான் கேக் நல்லா ஈவனாக வெந்து வரும். இப்போ நம்ம ரெடி பண்ண டம்ளர் எடுத்து இந்த தட்டு மேலே வச்சு கேஸ் கட்டும் விசில் எதுவும் போடாமல் மூடி வச்சுருங்க. ஒரு சிம்மிலேயே ஒரு 20 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். இப்போ 20 மினிட்ஸ் கழித்து நம்ம ஒரு கம்பி வச்சு இந்த மாதிரி குத்தி பார்க்கணும். மாவு ஒட்டுனுச்சுன்னா வேகலைன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அப்படி ஒட்டலைன்னா கேக் நல்லா வெந்து வந்துருச்சுன்னு அர்த்தம். கேக் நல்லா எப்படி உப்பி வந்திருக்குன்னு. நம்ம இதனால தான் அரை டம்ளர் ஊற்றணும்னு சொன்னது. நம்ம ஃபுல்லு ஊற்றணுன்னா பொங்கி வெளியில் வந்துடும். இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு சுற்றி எடுத்துகிட்டு பின்னாடி தட்டினீங்கன்னா கேக் நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குது. நம்ம எக்ஸ்ட்ரா எந்த பொருளுமே ஆட் பண்ணல. வீட்டில் உள்ள பொருளை வச்சு சிம்பிளாக டேஸ்டான ஒரு டம்ளர் கேக்கு பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸ்லாம் கூட குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். பார்க்கவே நல்லா அட்ராக்ஷனாக இருக்குது.